நடிகை சிம்ரன் 90ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் எல்லார் கூடவும் சேர்ந்து நடித்த ஒரே ஹீரோயின் அப்படிங்கிற பேரை எடுத்துக்க தான் சிம்ரன். அதாவது ரஜினியுடன் இப்போ சமீபத்தில் பேட்டங்கிற படத்தில் ஜோடியாக நடித்தாங்க. அதற்கு பல வருடங்கள், கிட்டத்தட்ட 20-22 வருடங்களுக்கு முன்னாடியே உலகநாயகன் கமலஹாசன் கூட பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் அப்படின்னு 2 படங்களில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் மற்றும் அஜித் இவங்க கூட சேர்ந்து பல படங்கள் இணைந்து நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து விஜய் கூட ஒன்ஸ் மோர், துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே அப்படின்னு பல படங்களை சொல்லிட்டே போகலாம். 2 பேரும் சேர்ந்து ஆடின யூத் படத்தில் வந்த அந்த ஆழ்தோட்ட பூபதி அப்படிங்கிற சாங் வந்து இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாத ட்ரெண்டிங்கான சாங். அதே மாதிரி தான் அஜித் கூடயும் சேர்ந்து பல படங்கள் நடிச்சாங்க. அவள் வருவாளா, வாலி, உன்னை கூடி எண்ணெய் தருவேன்னு இப்படி பட்டியல் போட்டால் போய்கிட்டே இருக்கும். பிரசாந்த் கூடயும் கிட்டத்தட்ட 4-5 படங்கள் நடிச்சாங்க. சிம்ரனுக்கு பொருத்தமான ஜோடி அது விஜய் அப்புறம் பிரசாந்த் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்து. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்களோட கோபம் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படி என்ன அறிக்கையில் பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு பெரிய ஹீரோக்களுடன் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இல்லவே இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பெரிய ஹீரோக்களோடையும் சேர்ந்து நடித்தேன். என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் வதந்தி பரப்புவோர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு சொல்லியிருக்காங்க. சிவனோட கோபம் எதுக்காக அப்படின்னா, ஒரு பிரபலமான யூடியூப் சேனல், அதுவும் சினிமா செய்திகளை தினந்தோறும் சொல்கிறவர்கள், அவங்க வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஹெச்னோத்தி இருக்கிற தளபதி 69 அப்படிங்கிற படத்தில் சிம்ரன் வந்து நடிக்க போகிறாங்க. சிம்ரனுக்கான கதாபாத்திரத்தை நம்ம ஹெச்னோத்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் இந்த படத்தில் சிம்ரன் கூட நடிக்கிறதுக்கு விஜய் தயக்கப்படுறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த சிம்ரன் தான் ரொம்பவே கடுப்பாகி, நான் வந்து எந்த ஹீரோக்களையும் நடிக்கணும்னு ஆசைப்படலை, போய் கெஞ்ச கிடையாது, எனக்குன்னு சுயமரியாதை இருக்குது, இப்படி நீங்கள் வந்து இல்லாத பொல்லாத செய்திகளை வந்து சொன்னீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவங்கள எச்சரிக்கை பண்ணிக்காங்க. ஸோ அவங்க பேரையோ இல்லை சேனல் பேரையோ மென்ஷன் பண்ணாமல் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வினோத்தோட தளபதி 69 படத்தில் சிம்ரன் விஜய் ஜோடியாக நடித்தா நல்லா இருக்குமா இல்லையா, அவங்க நடித்த படங்களையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள்.